ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பீஸ் புலாவ் ரெசிபி பார்க்கலாம். 160 ml கப்பால் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ புலாவுக்கு தேவையான மற்ற எல்லா பொருட்களையும் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3-4 பச்சை மிளகா, 1 கப்பு பட்டாணி, 10 முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, 3 சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், 6-7 கிராம்பு, பெரிய ஏலக்காய், அனீஸ், 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசாலா பொருட்கள், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். இப்போது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி போட்டுக்கணும். 1 ஸ்பூன் உப்பும் போட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக பளபளன்னு ஆனதும் பட்டாணியை சேர்த்து 3-4 நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போது 2 கப்பு தண்ணி விட்டு தண்ணி கொதித்ததும் ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கணும். இப்போது குக்கரை மூடி ஹையில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ஃப்ளேமை குறைச்சி சிம்மில் வச்சு 8 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் திறந்து கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி தூவினா சூப்பர் புலாவ் ரெடி. ஒரு வெள்ளரிக்காயை துருவி தயிர் சேர்த்து உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணினா சூப்பர் ராயத்தாவும் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.